வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். அனைத்து உயிரினங்களும் நல்லா இருக்கும்னு மனசார வேண்டிக்குவேன். எப்பவுமே சிவபெருமான் கிட்ட எங்கே கும்பிட்டாலும் எந்த சாமி வேணுனாலும் நல்லா இருக்கும்னு வேண்டிக்குவேன். எங்கள் பூனைக்குட்டி ஏசி போட்டுட்ருக்குறேன், அதனால எங்கள் பக்கத்துலேயே படுத்துருக்குது. அதுக்கு போத்தி விடணுமாம்மா, பிடிச்சி இழுக்குது. இங்கே வர போத்தி விட்டுட்டாங்க. ஒரு துணி இருந்துச்சு, அந்த போத்தி விட்டுட்டு அது உள்ளே படுத்துருக்காங்க. அங்கே 3 பேர் அது வாட்டில் படுத்து கிடக்குறாங்க பாருங்க. அது பாட்டில் அதுக்கு ஒன்று பால் குடிச்சிட்டு படுத்துருக்குது, ஒன்று சும்மா படுத்துருக்குது. அவங்க அம்மா படுத்துருக்காங்க. இது இன்னொரு குட்டிவை பாருங்கள். நான் இப்படிலாம் செல்லம், அதுக்கு அவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கிறது தான் ரொம்ப அட்டுழியமானது. இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரி. இது உண்மையாக ரியலாக நடக்கிறதா நடந்துக்கிட்டு இருக்குது, நடந்தது. நான் சொல்கிறேன். ஆய்க்குடி அப்படின்னு ஒரு பழனி பக்கத்துலேயும் நினைக்கிறேன். ஆய்க்குடி எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், போனதில்லை. பழனி பக்கமாக என்னமோ ஞாபகம் இருக்குது. அந்த ஊரில் வந்து மது அப்படின்னு ஒரு பொண்ணு, ஆய்க்குடியில் மது அப்படிங்கிறவங்க ஒருத்தர் இருக்காங்க. அவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர், சுதா அவங்க பேர், சப்ஸ்கிரைபர். அவங்க வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அது பாட்டில் கல்யாணம் பண்ணி போன இதில் பிரிஞ்சு போயிட்டாங்க 2 பேரும். பிரிஞ்சு போனாங்க. எதேச்சியாக ஏதோ ஒரு ஊரில் கிட்ட மறுபடியும் மீட் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்குது. மீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து பேசிட்டு, அந்த பொண்ணு லவ் மேரேஜா என்னம்மா தெரியல எனக்கு கிளியராக. 2 பேர் பேசிட்டு நல்லா இதாக எடுத்துருக்காங்க. அந்த மது அப்படிங்கிற பொண்ணு வந்து இந்த சுதா கிட்ட பணம் அர்ஜென்ட்டுக்கு வந்து வீட்டு வாடகை கொடுக்க முடியல அப்படின்ட்டு 3500 கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணு அந்த சுதா வந்து என்ன பண்ணியிருக்குன்னா உடனே அனுப்பிச்சி விட்டுச்சு. ஃபோன் பேயில் அனுப்பிச்சி விட்டுச்சா எப்படி அனுப்பிச்சுட்டோ அது எனக்கு தெரில, அனுப்பிச்சி விட்ருக்குது. அனுப்பிச்சி விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதோ ஏதோ சம்திங், ஃபஸ்ட்டு 3500, அப்புறம் ஒரு 5000 இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டேங்குது. 5000 6000. அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி தப்புன்னு கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்படியே மத்திக்கு ஒரு 13,000 12,000 கொடுத்துருக்கு. 12,000 மாட்டிருக்கு. 12,000 கொடுத்துருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசாதாம்மா. காசு வாங்க வரைக்கும் நல்லா பேச வேண்டியது, காசு வாங்கிட்டு பேசாமல் வந்துக்கிறது. இந்த பொண்ணு ஏமாந்துருச்சு. இல்லை ஒரு டைம் கொடுத்தோம்னா கொடுக்கலாம் அப்படிங்கிற நிப்பாட்டிருந்தா பாவம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு தெரியல, அம்மா அப்பா சரியில்லாத போனதுனால அந்த பொண்ணு வந்து பாசத்துக்காக ஏங்கிடுச்சுங்க. அந்த அன்புக்காக ஏங்குறவங்க தாங்க நிறைய பேர் நாசமாக போய்கிட்டு இருக்காங்க. அந்த அன்புக்காக போனோம்னா மன உளைச்சல் தான் அதிகமாகுது. என்ன பண்ண முடியும்? அதனால அந்த பொண்ணு இப்படி இது மாதிரி கொடுத்துட்டே இருக்குங்காட்டி திரும்ப கேட்டு வாங்கிட்டே இருக்குது. இது 12,000 வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இல்லை பணம் என்கிட்ட இல்லை, என்ன ஒரு பொருளை கூட பாவம்னு பார்த்து கொடுத்துருக்குது அந்த பொண்ணு. மது ஓய் தலைவர் முண்டா, ஆய்க்குடி மது எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துன்னு வச்சுக்க, நாண்டுக்கிட்டு செத்துரு சரியா? ஒன்று அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்துரு. 12,000 நீயும் புருஷன் முன்னாடி பிழைக்கிறீங்க. அந்த பிள்ளைய அப்படித்தானே வேலை செய்யுது. அது ஒன்றும் பணக்காரி இல்லை, அது ஒன்றும் இல்லை, அம்மா அப்பாவும் இல்லை, அவங்க கூட அண்ணாதே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அது உனக்கு எதுக்கிட்டு இப்படி ஒரு புத்தி? ஒருத்தர் போய் ஏமாற்றி வாங்குற புத்தி? வெக்கமான சூடு சொன்னியில் மோயங்கப்பல அப்படித்தான் பெற்றாங்களா உன்னையா? இல்லை நீ தான் அப்படித்தான் அடுத்தவங்க காசு பிடிங்கி தின்னு ரிச்சாக வளரணும்னு வளர்ந்தியா? பரதேச முண்டா, ஆய்க்குடி முண்டா, பேரை பாரு. மது ட்ரிங்க் அடிப்பியாட்டுக்குது, அதனால் அப்படி போகுது. பாவம் அடுத்தவங்க சொத்து ஏண்டி பிடிச்சி இப்படி அழிச்சு திங்கிறீங்க, அரிக்கிறீங்க. பணம் கொடுத்தா பேசுறது இல்லைன்னா காசு இல்லைன்னு 6 மாதம் பேசாமல் வந்துக்கிட்டு அடிப்பேன். பிச்சைக்கார முட்டா பேசாமல் வந்துக்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஏண்டி அந்த 12,000 எங்கிருந்து வரும்? அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அது அன்புக்காக எங்கே கொடுத்துருச்சிட்டு உங்கள்கிட்ட என்னையோட சேர்ந்துதான் இருக்குது. பாவம் கொடுத்து போட்டு இன்றைக்கி அந்த 12,000 காசு வரல. இது இருக்கிற ஒரு இதுக்கு நான் கண்டிப்பாக நான் போய் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேன். புட்டிச்சு செவனில் அரை விட்டுட்டு அந்த காசை வாங்கி கொடுக்கணும். நான் முயற்சி பண்ணுறேன், எப்படியாவது பண்ணணும். 12,000 எங்கே இருக்குது? அந்த புள்ளப்பாவு தெரியாமல் முடிச்சுட்டு கம்மிட்டு இருக்குது. ஏமாந்து போய் தாய் தகப்ப அன்பை காட்டி வளர்த்துலைங்க. அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்தது அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. 3 மாதம் வீட்டில் போட்டிருக்காங்க. குளிக்காதாம பாயில் சும்மா அது பாட்டு போட்டுற வேண்டியது. அது ஆகி போனாலும் சரி என்ன போனாலும் சரி பக்கத்து வீட்டுக்கிறவங்க கழுவி விடுவாங்க. அப்படித்தான் இப்போ அந்த மனநிலையில் அந்த பிள்ளை அன்புக்காக ஏங்கி யாருக்கு வேணாலும் அந்த காசு இப்படி கொடுத்துருச்சு. பாவம் அப்படின்ட்டு 12,000 சின்ன விஷயங்களா இன்றைக்கி. ஒரு இது வந்து நான் மறைச்சிருக்கிறேன் வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப தப்பு. மது வெங்காய கருப்பி, தயவு செஞ்சு நீ உனக்கு புரியும். நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு புரியும். யாருக்கிட்ட நீ வாங்கின அந்த காசு 12,000 கரெக்டாக நான் சொல்கிறேன். யாருக்கிட்ட வாங்கினேன்?
ஃபஸ்ட்டு வந்து வீட்டு வாடகை கொடுக்க முடியல பண்ணு வாங்கினேன். நீ வீட்டு வாடகை கொடுக்க முடியல அந்த பிள்ளைகிட்ட வாங்கு, கைமாத்தாட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா திருப்பி கொடுக்கணும். கொடுக்காமே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்திருக்குதே. டூ மான் கட்டமுண்டா, ஏன்ல இப்படி பிழைக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கரும்பு பிடிச்சா இருந்தால் நம்ம காசில் திருங்கலாம் மூடிட்டு கிடங்க. அடுத்த வீட்டு போய் வாங்கி அதில் பத்தா பண்ணணுமா? அந்த பிள்ளை முன்னேறி தானே கஷ்டப்படும். இந்த கொடுத்த பிள்ளை ஏமாந்து போய் ஒன்றுமே பிழைக்க தெரியலைங்க அந்த பிள்ளைக்கு. சத்தியமாக சொல்கிறேன், என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும், பிழைக்க தெரியாமல் பிழைச்சிட்டு இருக்குது. மது ஆய்க்குடி, அங்கே ஆய்க்குடியில் இருக்கிற 2 குழந்தைங்க இருக்குது உனக்கு. நீ கண்டிப்பாக இது கண்டிப்பாக உன்னுடைய கண்ணுக்கு வரும் இந்த வீடியோ. வந்ததுன்னா புரிஞ்சுக்கிட்டு அழகாக கொண்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடு. இல்லையா நான் தான் முயற்சி எடுத்து வருவேன், கண்டிப்பாக வருவேன். இதுக்கு தாய் தகப்பம் இல்லாமல் அந்த பாசத்துக்கு ஏங்க அந்த புள்ள பாருங்கள் எங்கே போயிருக்குன்னு. இருங்க இந்த ஸ்டோரி மறுபடியும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அடுத்து. நன்றி, வணக்கம்.